இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போது ஒரு சிறிய ஆத்திச்சூடி செய்யுள். துன்பத்திற்கு இடங்கொடேல், துன்பத்திற்கு இடங்கொடேல். அதாவது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் சேர்ந்தே வரும். நாம் இறந்த காலத்தை நினைத்து வருந்துவதோ எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதோ கூடாது. இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து கொண்டு நிகழ்காலம் என்னும் வைரத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது. ஓகே. இப்போது பிறருக்கு மற்றும் நமக்கு எந்த துன்பமும் தராமல் நாம் வாழ வேண்டும் என்று ஔவையார் கூறுகின்றார். ஓகே. இப்போது அடுத்தது நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நாயன்மார்கள் 63 அதை கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க யார் அப்படின்னா, கோயிலாக போயிட்டு சிவபெருமானுடைய பெருமைகளை தேவார பாடல்களாக பாடியவர்கள், சிவபெருமானுக்கு தொண்டு செய்பவர்கள். இவங்க தான் நாயன்மார்கள். இதில் சமயக்குறவர்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா, அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இப்போது அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அடுத்து ஒரு நூற்றாண்டு பிறகு வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஓகே. இவர் 807 பிறக்கிறாரு. 827 இறைவனடி சேர்றாரு. அவர் இருந்தது 20 ஆண்டுகள் தான். இப்போது அவர் திருவெண்ணைநல்லூரில் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த நிகழ்விலிருந்து தன்னுடைய பூத உடலோடு கைலை செல்லும் வரை சுமார் 26 அதிசயங்களை அவர் நிகழ்த்துகிறார். அதில் ஒன்று தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு அவிநாசி என்ற ஊருக்கு சென்று அவிநாசியில் உள்ள இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் அந்த ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரில் ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மங்கள வாத்தியம், மேளதாளங்கள் முழங்க எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கொஞ்சம் தள்ளி எதிர்த்த வரிசையில் ஒரு வீட்டில் அழுகுரல் கேட்குது. ஓலமிட்டு அழற குரல் கேட்குது. அங்கே இருக்கிற யாரையோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது என்னன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சுவாமி, இப்போ இந்த வீட்டில் மங்கள ஒலி கேட்குது. அங்கே ஒரு சிறுவனுக்கு உபநயனம் செய்விக்கிறார்கள், அதனால் மங்கள ஒலி. இங்கே அழுகுரல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயது நிரம்பிய 2 சிறுவர்கள் ஏரிக்கு குளிக்கிறதுக்கு போனாங்க. அப்போது ஒரு சிறுவனை அங்கே இருந்த முதலை விழுங்கி விட்டது. தப்பி ஓடிய சிறுவன் வீடு சேர்ந்தான். அவனுக்கு தான் இப்பொழுது உபநயனம் நடக்கிறது. அந்த முதலை விழுங்கிய சிறுவனுடைய வீட்டில் உள்ளவர்கள்தான் இந்த சம்பவத்தை நினைத்து, அந்த சிறுவன் உயிரோடு இருந்தால் அவனுக்கும் நாம் உபநயனம் செய்விக்கலாமே என்று எண்ணி வருத்தப்பட்டு அழுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரமூர்த்தியார் வந்திருக்கிறத தெரிஞ்சு அந்த வீட்டிலேருந்து அம்மா அப்பா வெளியே சுந்தரமூர்த்தியாரை வணங்கிட்டு தன்னுடைய மகனை முதலை விழுங்கிய கதையை சொல்கிறாங்க. ரொம்ப சோகமான கதை, அழறாங்க. அப்புறம் அதை கேட்டுட்டு எப்போ நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கே நடந்தது? வாங்க பார்க்கலான்னு சொல்லி சுந்தரமூர்த்தி போகிறாரு. சுந்தரமூர்த்தியார் மனசில் இந்த முதலை விழுங்கிய சிறுவனுடைய பெற்றோரின் கவலையையும் துன்பத்தையும் எப்படியாவது நாம் போக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த ஏரிக்கு போனால் அங்கே நீரெல்லாம் வறண்டு போயிட்டு காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு முதல் பதிகம் பாடுறாரு சுந்தரர். உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரி முழுசு தண்ணி நிரம்பி நிற்கிது. 2வது பதிகம் பாடுறாரு. அப்போது தாமரை மலர்கள், அல்லி மலர்கள்லாம் அந்த ஏரி கரையில் பூத்து குலுங்குது. 3வது பதிகம் பாடுறாரு. அந்த முதலை மேலே அப்படியே கரை கட்ட ஒதுங்குது.
4வது பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் பிள்ளையை தர சொல்லு காலனையே அப்படின்னு சிவனை பார்த்து பாடுறாரு. காலன்கிட்ட பிள்ளையை தர சொல்லு அப்படின்ட்டு. என்ன அதிசயம் பாருங்கள், அவர் சொல்லி முடித்த உடனே முதலை தன் வாயிலிருந்து அந்த சிறுவனை உமிழுகிறது. அந்த சிறுவன் இறந்தப்ப 5 வயசு சிறுவன், 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 7 வயசு சிறுவனா முதலை வாயிலிருந்து வெளியே உயிரோடு எழுந்து வரான். அதை பார்த்துட்டு அவனுடைய தாய் தந்தையர் அவனை கட்டி அணைத்து வாரி முத்தம் கொடுத்து சந்தோஷமாக சுந்தரரை வணங்குகிறார்கள். இந்த அதிசயத்தை நிகழ்த்தினது சுந்தரமூர்த்தி நாயனார் தான். இதில் என்ன அதிசயம்னா, 2 வருஷம் போகிறது 7 வயசு சிறுவனா அவன் முதலை வாயிலிருந்து வெளியே வரான். அது சுந்தரர் தாம் பாடிய பதிகத்தினுடைய பெருமையினால் ஏற்பட்ட விளைவு. இப்போ அவனுக்கும் உபநயனம் செய்விக்கிறார்கள் அவனுடைய பெற்றோர்கள். ஸோ இதுதான் சுந்தரர் நிகழ்த்திய அதிசயம். 26 அதிசயங்களுள் இதுவும் ஒரு அதிசயம். கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே தவறாமல் இதை கூறுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.